ஒரு நாள் ஈவினிங் நான் எப்பயும் போல ஆஃபீஸ் போயிட்டு வந்து கேஷுவலாக என்னோட மொபைலில் யூடியூப் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, என்னோட அக்கௌண்ட்டில் 1000 ரூபி கிரெடிட்ன்ட்டு. ஸோ அது யார் கிரெடிட் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்க்கலான்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க எனக்கு மட்டும் கிரெடிட் பண்ணல, இந்தியா முழுக்க லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு 1000 பண்ணியிருந்தாங்க, சிலருக்கு லேக்ஸ் கணக்கில் பண்ணியிருந்தாங்க, சில பேருக்கு க்ரோர் கணக்கில் கூட பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஏன் எனக்கு பண்ணாங்க, ஏன் சிலருக்கு க்ரோர் கணக்கில் பண்ணியிருக்காங்க? மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கும் கூட அந்த கிரெடிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி கிடைக்கலன்னா ஸோ அது கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த மாதம் கிரெடிட் கொடுத்துருந்தாங்க, சிலருக்கு மாதம் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, சிலருக்கு இயர்லி ஒன்ஸ் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் எப்படி நமக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறது, யார் இந்த கிரெடிட்ஸ் கொடுத்தா, எவ்வளோ கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ டியர் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் மார்க்கெட்மேன். திஸ் இஸ் அவர் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு கிரெடிட் கொடுத்தது வேற யாரும் இல்லை, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஓனர், என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் முகேஷ் அம்பானி சார். எஸ், இஸ் இட் ட்ரூ? பட் ஹவு இஸ் இட்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும்போது அஸ் அ ஷேர் ஹோல்டராக எனக்கு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் தான் முகேஷ் அம்பானி சார் எனக்கு கிரெடிட் கொடுத்த அந்த 1000 ரூபீஸ். சப்போஸ் அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா, அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணிச்சுன்னா, அதில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் கொடுக்குதுன்னு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்கள் ஒரு 100 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ 100 × 10, ஸோ 1000. ஸோ 1000 ரூபி உங்களுக்கு டிவிடெண்ட்டாக வந்துடும். ஸோ அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் த்ரூவாக கிரெடிட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்ட் டிவிடெண்ட். டிவிடெண்ட் அமௌண்ட் எப்படி கிடச்சிச்சு? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயும் சேம் தான். ஸோ ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது எக்ஸ் டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி அந்த ஷேரை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். யூஸ்வலி டிவிடெண்ட் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகும். ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்போது ஜஸ்ட் 1000 ரூபி ஃப்ரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு. இது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான வேர்டு. ஸோ இது என்னன்னா, ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 100 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் தராங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 10 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 0.1. அப்போ அந்த 0.1ங்கிறது அந்த ஷேரோட ப்ரைஸில் 10%. ஸோ அப்போ 10% உங்களுக்கு per annum ரிட்டர்ன் கிடைக்குது, கரெக்டுங்களா? per annum டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஸோ அப்போ அந்த என்டையர் ஷேரோட ப்ரைஸில் 10% உங்களுக்கு வந்து ரிட்டர்னாக கிடைக்குது. இதுதான் டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 10,000 மதிப்புள்ள ஷேர் வச்சுருந்தீங்கன்னா per annum 1000 ரூபீஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டாகவே கிடைக்குது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஸோ எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. சில கம்பெனிஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட்டை திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அதே கம்பெனியோட க்ரோத்துக்காக. ஸோ டிவிடெண்ட் நல்லதா இல்லையாங்கிறது அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியை பொறுத்து இருக்கு. ஹை டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்கனால அது நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியாது, கெட்ட கம்பெனின்னு சொல்ல முடியாது. டிவிடெண்ட் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலையோ டெக்னிக்கலையோ டிபெண்ட் பண்ண கிடையாது. ஸோ டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்கன்ட்டு சொல்லி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணலை, இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணும்போது அதில் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற கம்பெனியும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா வச்சுருந்தா கூட வருஷம் 1000 ரூபீஸ் கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்கமிங்கில் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வரும்போது அந்த வீடியோ இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை மாதிரி மார்க்கெட்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். Until then, stay tuned with me. Love you traders. Tata.